வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கழனியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிறுகீரை விதை பார்த்தீங்கன்னா வந்து விட்டுருந்தோம். அது பார்த்தீங்கன்னா வந்து முளைச்சி வந்துருச்சுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த கழனிக்கு வந்து தண்ணி விட்டு விதை வந்து விதைச்சோம். அது பார்த்தா நல்லா வந்து முளைச்சி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெயில் வந்து அதிகமாக வந்து காயுதுன்றதுனால கீரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொரிஞ்சு போயிடும். அதனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து இன்றைக்கி வந்து விட்டுருக்குங்க. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் வந்து வருது காவாயில். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு அண்ணா வந்து இந்த வீடியோ வந்து புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. இது பார்த்தினா வந்து இந்த கழனி பார்த்தினா வந்து 2 பாத்தியாக வந்து பெரிய பெரிய பாத்தியாக வந்து நிறவி 2 பாத்தியாக வந்து நாங்கள் வந்து கட்டிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தினா அந்தாண்ட பாத்தியில் வந்து பாய வச்சுட்டேன் தண்ணி. இந்த பாத்தி தான் 2துலேயுமே வந்து சிறுகீரை விதை தாங்க வந்து போட்டுருக்குறோம். சிறுகீரை விதை பார்த்தினா கரெக்டாக வந்து 20 நாள்லேயே வந்து வந்துடும். நம்ம பார்த்திங்கன்னா வந்து சிறுகீரை வந்து வளர்ந்து வந்து அதுக்கப்புறம் வந்து சிறுகீரை வந்து அந்த பிடுங்கி சந்தைக்கு வந்து எடுத்துன்னு போகிறது பார்த்தினா வந்து சிறுகீரை எடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுவோம். சந்தைக்கு அப்புறம் மார்க்கெட்டு உழவர் சந்தைக்கு எல்லாமே நம்ம வந்து எடுத்துன்னு போவோங்க. நம்ம பார்த்திங்கன்னா வந்து 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரலும் வந்து விற்போம். சிறுகீரை தான் எங்கள் ஏரியா பக்கம்லாம் வந்து சிறுகீரை தாங்க அதிகமாக வந்து வாங்குவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரும் காலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயில் காலன்றதுனால கீரைலாம் வந்து உடனே கீரை விட்டு வந்து தண்ணி கட்டணும். இல்லைனா வந்து பொரிஞ்சு வந்து அப்படியே கருகி போயிடும். இந்த காவையில் தாங்க வந்து தண்ணி வர்றது. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து காவா மூலிமா தான் வந்து கழனிக்கெலாம் வந்து தண்ணி பாய்ச்சுறோம். இன்னும் வந்து பைப்பு வந்து பொதிக்கலை. இன்னும் கூடிய சீக்கிரத்துலேயே வந்து நம்ம கழனிக்கெலாம் வந்து பைப்பு வந்து போட்டுருவோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும். அங்கே பம்ப் செட் வந்து ஓடி இருக்கோம். அந்த பம்ப் செட்டு வழியாக வந்து இந்த காவையிலேருந்து தண்ணி தேங்கி இங்கே மாங்காய் மரத்து வழியாக வந்து அதுக்கப்புறமேட்டு தான் இந்த கீரை கழனிக்கு வந்து பாயுது தண்ணி. நம்மளுடைய வேலை பார்த்திங்கன்னா இந்த வேலை தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து லைவு ஷார்ட்ஸு லாங் வீடியோ எல்லாமே வந்து போடுவோம். லைவ் பார்த்திங்கன்னா வந்து சனி ஞாயிறில் வந்து போடுவோங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து போட்டிருப்பேன் லைவு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து ரீசார்ஜ் காலியாகிடுச்சு. அதனால் வந்து லைவ் வந்து போடலை. இந்த பார்த்திங்கன்னா இந்த கழனியில் பார்த்திங்கன்னா வந்து சுற்றி எல்லா ஏரியாவிலையும் வந்து தண்ணி வந்து தேங்கிடுச்சு. நடுவில் மட்டும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தண்ணி வந்து ஏறலை. சரி, அது வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக ஏறட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். அது வந்து தண்ணி பாஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஜிஞ்சுவா பில்லு வந்து நட்டு இருக்கிறோம். அந்த கழனிக்கு பார்த்திங்கன்னா வந்து தண்ணி பாய்ச்சணும். அந்த கழனிக்கு வந்து தண்ணி பாய்ச்சின வீடியோ பார்த்தினா வந்து நான் வந்து நாளைக்கு போடுறேங்க. மறக்காமல் அதையும் வந்து பாருங்கள். நம்ம பார்த்தினா வந்து இந்த மாதிரி லாங் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்போம். இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி விதை வந்து முளைச்சி வந்தது வந்து தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து சிறுகீரை. அப்படியே பார்த்திங்கனாவே தெரியும். நாங்கள் பார்த்தினா வந்து மருந்து எதுவுமே வந்து போடுறது இல்லைங்க. அப்படியே வந்து இயற்கையாக வந்து வளர்ந்து வர்றது தான். ஆனால் எங்கள் கிணத்து தண்ணி பார்த்திங்கன்னா வந்து உப்பு தண்ணி தான். அதனால் வந்து இந்த மாதிரி நெல் பயிர், கரும்பு, வேர்க்கடலை இதெல்லாம் வந்து வராது. இந்த மாதிரி விதை வந்து விதைக்கிறேன் இல்லைங்களா, இது மட்டும் தான் வந்து வரும். அதனால தான் நாங்களும் மாட்டு பண்ணை வச்சுன்னு இந்த உப்பு தண்ணியில் தீவன பயிர், சோளம் இதெல்லாம் வந்து மக்காசோளம்லாம் வந்து விதைச்சி எல்லாம் மாட்டு பண்ணை வச்சு நாங்கள் வந்து பார்த்து பால் கறந்து வந்து ஊற்றிட்டு இருக்கிறோம். இதுதாங்க ஜிஞ்சுவா பில்லு கழனி. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயில் வந்து வாடி போகுது. ஜிஞ்சுவா பில்லு நட்டது நல்லா வந்து முளைச்சி துளுத்து வந்துருச்சு. அதையும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து தண்ணி கட்டணும். அது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நாளைக்கு வந்து வீடியோ போகிறேங்க. நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை இந்த மாதிரி கீரை வகைகள் சார்ந்தது எல்லா அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டதும் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுவோம். ஓகே, பை கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம்.